ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கடுகு, மாங்காய், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சுக்குங்க. கடுகு பொரிஞ்சது கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குங்க. காய் லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காயை வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. நம்ம மாங்காய் என்னால் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு மாங்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கங்க. நான் 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஸ்பூன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு, அந்த இனிப்பு, அந்த காரம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா அந்த மாங்காய் அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம மொக்க சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.